தேர்தல் முடிவு அவர்களே எடுத்துக்கொண்ட ஒரு ரிசல்ட் இது. இதுக்கு மேல கொஞ்சம் வார்த்தைகள் இல்லை. ஏற்கனவே நாங்க தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தேர்தல் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். இந்த எஸ்ஐஆர் என்ற மிகப்பெரிய ஆபத்து ஏறக்குறைய 17 லட்சம் வாக்குகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள், நீக்கி இருக்கிறார்கள். 17 லட்சம் வாக்குகளும் அது காங்கிரஸ் பேரியக்கம், ஜேடியுடைய, நம்முடைய தேஜஸ்வியுடைய வாக்குகள். ஆகவே இதையெல்லாம் பொறுத்திருந்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இந்த வெற்றி என்பது பெற்ற வெற்றி அல்ல, வாங்கப்பட்ட வெற்றியாகத்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பார்க்கிறது. இப்ப இதே போன்றுதான் தமிழகத்திலையும் மற்ற மாநிலங்களில் நடைபெறுவதா இருக்கு. எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குன்னு இன்னும் பலரும் சொல்றாங்க, எதிர்கட்சி சொல்றாங்க. இது எப்படி? தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தொடர்ந்து இதை அவர் நடத்தி வருகிறார். மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, கர்நாடகாவில் மகாதேவபுரா தொகுதி, ஹாலண்ட் தொகுதி, இதை நாங்கள் ஆதாரபூர்வமாக இதை நிரூபித்து வருகிறோம். ஆனால் கேட்பதற்கு அங்கே தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை. அவர்கள் காது பொத்தி வைத்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். இப்போ 17 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அதுல பாஜகவோட வாக்கும் தானே இருக்கும். வெறுமனே இது இவங்க எடுக்கிறதெல்லாம் யாரெல்லாம் காங்கிரஸுக்கு போடுவாங்களோ, தேஜஸ்விக்கு போடுவாங்களோ அந்த வாக்குகள் தான் எடுக்கிறாங்க. குறிப்பா இஸ்லாமியர்கள் வாக்கு, சிறுபான்மை மக்களுடைய வாக்கு, கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு, பட்டியலின மக்களுடைய வாக்கு, மலைவாழ் மக்களுடைய வாக்கு, இந்த வாக்கு தான் குறிவைத்து எடுக்கிறார்கள். ஆகவே இப்ப ஆய்வு செஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஆய்வுக்கு பிறகு முடிவு வந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் இது எல்லாத்தையும் சொல்லுவோம். இல்ல, இப்ப இவங்களுடைய அவ்வளவு ஒர்க் இருக்கும்போது, அவ்வளவு வேலைப்பளு இருக்கும்போது இதை மட்டும் செலக்டிவா செலக்ட் பண்ணி நீக்கப்படக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஏற்கனவே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தெளிவா சொல்லி இருக்காரு. அந்த பாஸ்வேர்டு கீ தேர்தல் ஆணையத்து அதிகாரி கிட்ட இருக்கு. அது எப்படி தனியாருக்கு போவோம்? வெளிநாட்டுல இருந்து எப்படி வாக்குகளை தேட முயற்சி செய்து அதை கண்டுபிடித்தார்கள்? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. சர்வதிகாரம் நீண்ட நெடிய நாட்களாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. சர்வதிகாரம் வீழ்த்தப்படும், ஜனநாயகம் மீண்டும் இந்தியாவில் மலரும். அது தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற 2026 தேர்தலில பிரதிபலிக்கும். இப்ப எஸ்ஏஆர் விவகாரம் தமிழகத்தில் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ்ஐஆர் பள்ளிக்கூட ஆசிரியர்கள்லாம் மதியத்து மேலதான் கொடுக்க போறாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் மதியத்து மேலதான் போறாங்க. அவங்க பணியை முடிச்சுட்டு 73 விழுக்காடு நிறைவு பெற்று விட்டதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமத்துல, எங்க தொகுதியெல்லாம் 73 விழுக்காடுலாம் இன்னும் போய் சேரல. அப்படி தாமதமா சேர்த்தாலும் அதை யார் பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஆளை தேடி போனோம். பூர்த்தி செய்யறதுல ஏதாவது கோளாறுகள் இருந்தா அது நிராகரிக்கப்படும் சொல்றாங்க. இப்போ மக்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. இப்போ இன்னைக்கு வெளியான இந்த ரிசல்ட்ல தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க? நீங்க அடுத்து உங்களுடைய வியூகம்னா எப்படி அமைக்க போறீங்க? இது வட மாநிலத்தின் தேர்தல், தென் மாநிலத்தின் தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் தான் வித்தியாசம். இதே பீகார்ல ஜெயிச்சாங்க நாடாளுமன்றத்துல. ஆனா நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியலையே. வெற்றி பெற முடியாததுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு மண் வேறு, தமிழ்நாடு வரலாறு வேறு, தமிழ்நாடு அரசியல் வேறு, பீகார் அரசியல் வேறு. ஆனா கடந்த காலங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாஜகவினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் அதிகமா தானே இருக்கு. நம்ம அப்படி புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு பேர் என்ன வளர்ச்சி? பிறர் வாக்குகளை எடுப்பதுதான் வளர்ச்சியா? பிற வாக்குகள் நான் எடுத்துட்டா அது வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா? அது வளர்ச்சி இல்ல. சீரான வளர்ச்சி தான் வளர்ச்சி. இது சீரான வளர்ச்சி இல்ல. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.